வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மோட்டார் நியூரான் டிசீஸில் ப்ரைமரி லேட்ரல் ஸ்க்லரோசிஸ் இந்த கண்டிஷன் பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். நம்ம ஆல்ரெடி மற்ற கண்டிஷன்ஸ் பற்றி பேசியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ நமக்கு அப்பர் மோட்டார் நியூரான் டீஜென்ரேட் ஆகிறதுனால வரக்கூடிய டிசீஸ் தான் இந்த ப்ரைமரி லேட்ரல் ஸ்க்லரோசிஸ். அப்பர் மோட்டார் நியூரான். ஓகேவா? ஓகே, இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ரேர் தான். ஓகேவா? நமக்கு ஏமயோட்ரோஃபிக் லேட்ரல் ஸ்க்லரோசிஸ் தான் மோர் காமன். ஓகேவா? ஆனால் இந்த ப்ரைமரி லேட்ரல் ஸ்க்லரோசிஸ் ரொம்ப ரொம்ப லெஸ் காமன். இது ரொம்ப ரேர், ரொம்ப ஸ்லோவாக வரக்கூடிய டிசீஸ். இட்ஸ் நாட் ஃபேட்டல். இது வந்து உயிரெல்லாம் கொள்ளாது, பட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து கம்மியாயிடும். ஓகேவா? ஸோ இது குழந்தைங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இதே டிசீஸை நம்ம ஜுவனைல் ப்ரைமரி லேட்ரல் ஸ்க்லரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது டேரெக்டாக பிரெயின் கூட கான்டாக்ட் வச்சுருக்கும். ஓகேவா? ஏன்னா அப்பர் மோட்டார் நியூரான் டிசீஸ் இருக்கனால. ஸோ இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஃப்ளியல் ஆர்ம். ஸோ ஃப்ளியல் ஆர்ம் அப்படின்னா நம்ம கை வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? சுழல் கை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் தி கிளினிக்கல் ஃபியூச்சராக இருக்கும். நம்ம கண்ட்ரோலில் இருக்காது, ஆனால் ஆர்ம் வந்து அதுவாக மூவ்மெண்ட் ஆகும். இப்படி கீழே நம்ம கீழே போகும். இந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அடுத்ததாக கெயிட். வாக்கிங் பேட்டர்ன் வந்து ஸ்லோவாக இருக்கும். ஸ்லோவிங் ஆஃப் கெயிட். ஃபைன் மூமெண்ட்ஸை நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகேவா? ஃபிங்கரில் இந்த மாதிரி எழுதுறதெல்லாம் ஃபைன் மூமெண்ட்டு தானே. ஸோ இந்த மாதிரி ஃபைன் மூமெண்ட்ஸை நார்மலாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஆர்ம்ஸ் எல்லாம் ஸ்பேசம் ஆகிருக்கும். மசில் டோன் ஆர்ம்ஸில் அதிகமாக இருக்கும். அதான் ஸ்பேசம், ஸ்பாஸ்டி ஆஃப் ஆர்ம். ஸோ இது ப்ரைமரி லேட்ரல் ஸ்க்லரோசிஸோடைய கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸ். இதே போல் நமக்கு ஸ்பைனல் மஸ்குலர் ஏட்ரோஃபி அப்படின்ற ஒரு மோட்டார் நியூரான் டிசீஸும் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷனும் பார்த்துருவோம். ஓகே, இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் மஸ்குலர் ஏட்ரோஃபி. இது நேம்லேயே இருக்குது. இது ஸ்பைனல் கார்டிலேருந்து சப்ளை பண்ணக்கூடிய மசில்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆக போகுது அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ ஸ்பைனல் கார்டிலேருந்து ஆர்ம்ஸ், லெக்ஸு அண்டு ட்ரங்க்கு, ஓகேவா, இந்த மசிலுக்கு தான் சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே அஃபெக்ட் ஆகிடும். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த கண்டிஷன்ஸில் இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இன்ஹெரிட்டடாக வரும். ஓகேவா? ஸோ அப்பாவுக்கு இருந்திருக்கலாம், அது அப்படியே குழந்தைக்கு வரும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி இன்ஹெரிட்டட் மோட்டார் நியூரான் டிசீஸ். ஓகே, இப்போ எந்த ஒரு மோட்டார் நியூரான் டிசீஸாக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா மோட்டார் நியூரான் டிசீஸுக்கும் டயக்னோசிஸ் பார்ப்போம். ஓகேவா? ஸோ எந்த ஒரு மோட்டார் நியூரான் டிசீஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். ஸோ பிளட் டெஸ்ட்டு, அதே போல் யூரைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோ மார்க்கர்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதை வச்சு நமக்கு என்ன மோட்டார் நியூரான் டிசீஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சது தான் டேரெக்டாக எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துடலாம், ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். இது போல் நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி, ஒரு நர்வுக்கு ஆர்டிஃபிஷியலாக சிக்னல் கொடுத்து நமக்கு அது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வச்சு பார்க்கலாம். அதே போல் எலக்ட்ரோமயோகிராஃபி, இஎம்ஜி, மசிலுடைய ஒர்க்கிங் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம மோட்டார் நியூரான் டிசீஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் ட்ரக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்டிகோலினர்ஜிக் ட்ரக்ஸ். ஸோ இதில் என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏட்ரோஃபின். ஸோ இது வந்து நமக்கு எந்த ஒரு இதுவுமே க்யூர் பண்ண முடியாது. ஓகேவா? ஜஸ்ட் நம்ம அவங்கள கொஞ்ச நாள் வாழ வைக்கலாம், அவ்வளோதான். லைக்கோ பைரோலேட் இந்த ட்ரக் கொடுக்கலாம். அதே போல் மசில் ரிலாக்ஸன்ட்டுக்காக, மசில்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்பேசம் ஆகிருக்குல்ல, அதுக்காக பெக்லோஃபன் கொடுப்பாங்க, பெக்லோஃபன் ட்ரக்கு. ஓகேவா? அதே போல் எதாவது பெயின் இருக்குது, மசில்ஸ் ஃபேசியாஸ்லாம் பெயின் இருக்குது அப்படின்னா மயோஃபேஷியல் பெயின் ரிலீவரான கபாபென்டைன் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்து நமக்கு மெடிக்கலாக மேனேஜ் பண்ணி அவங்கள ஜஸ்ட் பெயின் இல்லாமல் மசிலில் இது இல்லாமல் இருக்க வைக்கலாம். இதையும் தாண்டி பார்த்திங்கன்னா மார்ஃபின் கொடுக்கலாம். மார்ஃபின். பட் தேர் இஸ் நோ க்யூர் ஃபார் தி மோட்டார் நியூரான் டிசீஸ். ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிம்டம்ஸை ரிலீவ் பண்ணுறது தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ப்ராக்ரஸனை நம்ம ஸ்லோ பண்ண முடியும். ஆனால் மேக்ஸிமமான பர்சன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் நினச்சாலும் சிம்டம்ஸை வந்து ஸ்லோ பண்ண முடியாது. ப்ராக்ரஸன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேடிகவா இந்த ரேடிகவா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃப்யூஷன் தெரப்பி. இதை வந்து இப்போ அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏஎல்எஸ் போடலாம் அப்படிங்கிறத அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏமயோட்ரோஃபிக் லேட்ரல் ஸ்க்லரோசிஸ்க்கு இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே போல் இந்த மசில் கிராம்ப்ஸு, ஸ்டிஃப்னஸ் எல்லாத்துக்கும் நம்ம ஃபிசிக்கல் தெரப்பி கொடுக்கலாம். ஓகேவா? ஃபிசிக்கல் தெரப்பி. அதே போல் மெடிக்கேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பொட்டுலினம் டாக்ஸின் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் கொடுத்து நம்ம ஜஸ்ட் அந்த இதை ப்ராக்ரஸனை வந்து ஸ்லோ பண்ண முடியும். அந்த பர்சனை வந்து கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக வச்சுக்க முடியும், கம்ஃபர்டபுளாக வச்சுக்க முடியும், அவ்வளோதான். பட் அவங்களோட டெத்தை நம்மளால் தடுக்க முடியாது. ஸோ இந்த பொட்டுலினம் டாக்ஸின் பிடிஏலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸுக்காவது அதோட ஸ்டிஃப்னஸை வந்து கம்மி பண்ணும். 3 மந்த்ஸுக்கு மசில் ஸ்டிஃப்னஸ் கம்மியாச்சு அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க.
அதே போல் அவங்களுக்கு க்ரையிங், லாஃபிங்லாம் அன்கண்ட்ரோல்டாக வரும் அப்படின்லாம் ஒரு சில கண்டிஷன்லாம் பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் எல்லா கண்டிஷனும் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆன்டி டிப்ரெசன்ஸ் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது என்ன பண்ணுவோம், அவங்களோட க்ரையிங், அவங்களோட எமோஷனல் ரியாக்ஷன்ஸ், ஓகேவா, அன்கண்ட்ரோல்டாக வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா. அதே போல் டயட், ஈட்டிங் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக அட்வைஸ் பண்ணி உங்களுக்கு கரெக்டான டயட் சாப்பிட வைக்கணும். ஓகேவா. அதே போல் அவங்களுக்கு பேச்சு வராது இல்லையா, அதுக்காக ஸ்பீச் அண்டு லாங்குவேஜ் தெரபிஸ்டெல்லாம் அட்வைஸ் பண்ணணும். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் மோட்டார் நியூரான் டிசீஸ் உடைய டயக்னோசிஸ், ட்ரீட்மெண்ட் எல்லாம் பேசியிருக்கோம். அதே போல் எல்லா கண்டிஷன்ஸை பற்றியும் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். ஓகேவா. ஸோ இன்றைக்கி 2 கண்டிஷன் பற்றி பேசியிருக்கோம். கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த டாபிக் பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.